கம் ஸ்டடி வித் ஏல்டர் புரோக்கர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்று நாம் வேதாகமத்தை ஒன்றாகத் திறந்து ஆண்டவரின் வார்த்தை எங்கள் இருதயங்களை வடிவமைக்க அனுமதிக்கிறோம். இந்த அதிகாரங்களில் ஆண்டவர் சாதாரண கட்டளைகளின் மூலம் உடன்படிக்கை மக்களை உருவாக்குகிறார். சிறியதாக தோன்றுவது பரிசுத்தத்தை வெளிப்படுத்துகிறது. நியாயமும் இரக்கமும் ஒன்றாக நடக்கின்றன. நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதால் வேறுபட்ட வாழ்க்கைக்கு அழைக்கப்படுகிறோம். 32ஆம் அதிகாரம் மோசேயின் பாடலால் ஆரம்பமாகிறது. அவர் வானத்தையும் பூமியையும் சாட்சிகளாக அழைத்து, கர்த்தரின் உபதேசம் மழையாக பொழியவும் பனித்துளியாக இறங்கவும் வேண்டுகிறார். கர்த்தர் பாரே, அவருடைய கிரியைகள் பரிபூரணம், அவர் நீதி மற்றும் சத்தியம் நிறைந்தவர். ஆனாலும் ஜனங்கள் தங்களை கெடுத்துக்கொண்டு தங்களை உருவாக்கிய தேவனை மறந்தார்கள். கர்த்தர் அவர்களை வனாந்தரத்தில் கண்டார், சுற்றி நடத்தினார், கற்றுக் கொடுத்தார், தம் கண்மணியாக காத்தார். கழுகு தன் குட்டிகளை தூக்கிச் செல்வதைப் போல அவர் தம் ஜனங்களைத் தாங்கினார். பாறையிலிருந்து தேனையும் கல்லிலிருந்து எண்ணெயையும் கொடுத்து போஷித்தார். ஆனால் செழிப்பு பெருமையை உண்டாக்கியது. அவர்கள் இரட்சிப்பின் பாறையை விட்டுவிட்டு விக்கிரகங்களைத் தொடர்ந்தார்கள். ஆகையால் தண்டனை, சிதறல், பட்டயம் ஆகியவற்றை எச்சரித்தார். இருந்தாலும் கருணை வாக்குறுதியும் இருக்கிறது. தம் ஜனங்களின் பலம் குன்றியதைப் பார்த்து அவர்களுக்காக இரக்கம் கொள்வார். பழிவாங்குதல் கர்த்தருடையது. அவர் தம் தேசத்திற்கும் ஜனங்களுக்கும் பரிகாரம் செய்வார். இந்த பாடல் உடன்படிக்கை ஆசீர்வாதங்களும் விளைவுகளும் உண்மை என்று நிலைத்த சாட்சி. 33ஆம் அதிகாரத்தில் மோசே மரணத்திற்கு முன் கோத்திரங்களை ஆசீர்வதிக்கிறார். சினாயிலிருந்து பிரகாசித்த கர்த்தர் யெசுரூனில் ராஜாவாக இருப்பதாக அறிவிக்கிறார். ரூபேன் வாழட்டும், யூதாவுக்கு உதவி உண்டாகட்டும், லேவிக்கு ஆசாரிய சேவை ஒப்படைக்கப்பட்டது. யோசேப்பு பரலோகத்தினதும் பூமியினதும் சிறப்பான ஆசீர்வாதங்களைப் பெறுகிறான். ஒவ்வொரு கோத்திரமும் தன் சுதந்திரத்திற்கு ஏற்ப பலப்படுத்தப்படுகிறது. யெசுரூனின் தேவனைப் போலவர் இல்லை. அவர் உதவிக்காக வானத்தில் வருகிறார், சத்துருவை விரட்டுகிறார். நித்திய தேவன் அடைக்கலம், அவருடைய நித்திய கரங்கள் கீழே இருக்கின்றன. 34ஆம் அதிகாரம் மோசேயின் பூமியிலான பணியை முடிக்கிறது. நேபோ மலையிலிருந்து வாக்குத்தத்த தேசத்தைப் பார்க்கிறார், ஆனால் உள்ளே செல்லவில்லை. கர்த்தரின் வார்த்தைப்படி அவர் மோவாபில் இறந்தார். கர்த்தர் அவரை அடக்கம் செய்தார். இஸ்ரவேல் 30 நாள் இறங்கியது. மோசே கையிட்டதால் ஞான ஆவியால் நிரம்பிய யோசுவா ஜனங்களை நடத்தினார். கர்த்தர் முகாமுகமாக அறிந்த தீர்க்கதரிசியாக மோசே போன்றவர் எழவில்லை என்று பதிவு கூறுகிறது. இந்த அதிகாரங்கள் புனித நிறைவாகின்றன. உடன்படிக்கை பாடல் பாடப்படுகிறது. கோத்திரங்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்றன. தீர்க்கதரிசி தன் பயணத்தை முடிக்கிறார். தலைமை முன்னே செல்கிறது. பாறை நிலைத்திருக்கிறது. அடைக்கலம் உறுதியானது. உடன்படிக்கை ஜனங்கள் தேவனை நினைத்து அவருடைய வழிகளில் நடந்தால் நித்திய கரங்கள் கீழ் தொடர்கின்றன. 33ஆம் அதிகாரம் மோசே மரணத்திற்கு முன் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு அளித்த இறுதி ஆசீர்வாதத்தை பதிவு செய்கிறது. முன்னர் உடன்படிக்கையின் எச்சரிக்கையை அறிவித்த அவர் இங்கு தீர்க்கதரிசன கிருபையை உரைக்கிறார். சினாயிலிருந்து வந்த கர்த்தர் சேயரிலிருந்து ஒளிர்ந்து பாரான் மலையிலிருந்து பிரகாசித்து புனிதரின் ஆயிரங்களுடன் தோன்றுகிறார். அவர் தம் ஜனங்களை நேசிப்பவர். புனிதர்கள் எல்லாம் அவருடைய கையில் இருக்கிறார்கள். யெசுரூனில் அவர் ராஜாவாக ஆட்சி செய்கிறார். மோசே ஒவ்வொரு கோத்திரத்தையும் தனித்தனியாக ஆசீர்வதிக்கிறார். ரூபேன் உயிருடன் நிலைக்கட்டும். யூதாவுக்கு எதிரிகளிடத்தில் உதவி உண்டாகட்டும். லேவிக்கு உரீம் தும்மீம் ஒப்படைக்கப்பட்டது. யாக்கோபுக்கு நியாயங்களையும் இஸ்ரவேலுக்கு சட்டத்தையும் கற்பிப்பவன் அவன். தூபமும் பலியும் செலுத்துகிறான். மசாவிலும் மெரிபாவிலும் காட்டிய விசுவாசம் நினைவுகூரப்படுகிறது. பென்யாமீன் கர்த்தரால் நேசிக்கப்பட்டவன். அவரிடத்தில் பாதுகாப்பாக வாசம் செய்கிறான். யோசேப்பு பரலோகத்தின் மழையும் ஆழத்தின் நீரும் சூரியன் சந்திரன் தரும் பலன்களும் மலைகளின் சிறப்பும் பெற்று ஆசீர்வதிக்கப்படுகிறான். எபிராயீமும் மனசேயும் அந்த பெருக்கில் அடங்குகின்றனர். செபுலோனும் இசாகாரும் வெளியே போகவும் கூடாரங்களில் மகிழவும் அழைக்கப்படுகிறார்கள். ஜனங்களை மலையினிடத்தில் கூட்டி நீதியான பலிகளைச் செலுத்துவார்கள். காத் நீதியை நிறைவேற்றுகிறான்.
தான் சிங்கக்குட்டியைப் போல இருக்கிறான். நப்தாலி கிருபையால் திருப்தியாயிருக்கிறான். ஆசேர் சகோதரர்களில் ஆசீர்வதிக்கப்பட்டவன், எண்ணெயில் கால் வைத்தவன், அவன் வலிமை நாட்கள் போல் நீடிக்கும். முடிவில் மகிமை அறிவிக்கப்படுகிறது. யெசுரூனின் தேவனைப் போலவர் இல்லை, அவர் வானத்தில் உதவிக்காக வருகிறார். நித்திய தேவன் அடைக்கலம், கீழே நித்திய கரங்கள் இருக்கின்றன. எதிரிகள் துரத்தப்படுகிறார்கள், இஸ்ரவேல் பாதுகாப்பாக வாசம் செய்கிறது. தானியமும் திராட்சரசமும் நிறைந்த தேசத்தில் பனித்துளி விழுகிறது. கர்த்தர் இரட்சிப்பின் கேடயமும் மகிமையின் பட்டயமும் ஆவார். இந்த அதிகாரம் உடன்படிக்கையின் ஆசீர்வாத நிறைவு. ஒவ்வொரு கோத்திரமும் தனித்த பங்கு பெற்றாலும் எல்லாம் ஒரே ராஜாதிகாரத்தின் கீழ் நிற்கின்றன. ஆசீர்வாதம் உணர்ச்சியல்ல, அது உடன்படிக்கையின் வாக்குத்தத்தம். நித்திய கரங்களின் கீழ் வாழ தகுதியாய் நடக்க அழைப்பு வழங்கப்படுகிறது. உபாகமம் 34ஆம் அதிகாரம் மோசேயின் பூமியிலான இறுதி தருணங்களையும் இஸ்ரவேலில் தலைமை மாற்றத்தையும் பதிவு செய்கிறது. மோசே மோவாப் சமவெளியிலிருந்து நேபோ மலையின்மேல் ஏறி பிஸ்கா உச்சிக்கு சென்று எரிகோக்கு எதிரே நிற்கிறார். அங்கே கர்த்தர் அவருக்கு தேசமெங்கும் காண்பிக்கிறார். கிலேயாதிலிருந்து தான் வரை, நப்தாலி, எபிராயிம், மனஸ்சே, யூதா கடலின் கடைசி வரை, தெற்கு எரிகோ சமவெளி, பனையரசு நகரம், மேலும் சோவார் வரை. இது அபிரகாம், ஈசாக், யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுகிறது. மோசே உள்ளே செல்ல முடியாதிருந்தாலும் உடன்படிக்கை உறுதிப்பாட்டுடன் அந்த சுதந்தரத்தை பார்க்கிறார். பின்னர் கர்த்தர் அவர் கண்களால் தேசத்தை கண்டார், ஆனால் அங்கே கடந்து செல்லமாட்டார் என்று அறிவிக்கிறார். ஆகவே கர்த்தருடைய ஊழியன் மோசே கர்த்தருடைய வார்த்தைப்படி மோவாப் தேசத்தில் அங்கேயே இறக்கிறார். கர்த்தர் அவரை மோவாப் தேசத்தின் பள்ளத்தாக்கில் அடக்கம் செய்கிறார். பெத்பேயோருக்கு எதிரே இன்று வரை அவருடைய கல்லறையை யாரும் அறியவில்லை. மறைக்கப்பட்ட கல்லறை தீர்க்கதரிசியின் பிரிவில் தேவனுடைய அதிகாரத்தை காட்டுகிறது. மோசே 120 வயதில் இறந்தார். அவரது பார்வை மங்கவில்லை, உடல் வலிமை குறையவில்லை. பலம் இருந்தும் பனிக்காலம் நிறைவு பெற்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் மோவாப் சமவெளியில் மோசேயுக்காக 30 நாள் அழுகிறார்கள். துக்க நாட்கள் முடிகின்றன. துக்கம் மரியாதை பெறுகிறது, ஆனால் உடன்படிக்கை பணி தொடர்கிறது. மோசே யோசுவாவின் மீது கையிட்டதால் ஞான ஆவியால் நிரம்பிய யோசுவா தலைமை ஏற்கிறார். ஜனங்கள் யோசுவாவை கேட்டு கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே நடக்கிறார்கள். அதிகாரம் ஆசையால் அல்ல, அபிஷேகத்தாலும் ஒழுங்காலம் செல்கிறது. கையிட்டல் தேவனுடைய அழைப்பின் தொடர்ச்சியை காட்டுகிறது. முடிவில் இஸ்ரவேலில் மோசே போன்ற தீர்க்கதரிசி எழவில்லை என்று சாட்சி கூறப்படுகிறது. கர்த்தர் அவரை முகாமுகமாக அறிந்தார். எகிப்திலும் வனாந்தரத்திலும் நடந்த அதிசயங்களிலும் மகத்தான கிரியைகளிலும் அவர் வெளிப்படுத்திய அதிகாரம் நினைவுகூரப்படுகிறது. முகாமுகம் என்பது வெளிப்பாட்டின் நெருக்கத்தையும் உடன்படிக்கை நடுநிலையையும் குறிப்பதாகும். மோசே தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவில் நின்றார். சட்டத்தைப் பெற்றார். தடைப்பட்ட நேரங்களில் ஜனங்களுக்காக விண்ணப்பித்தார். வனாந்தரத்தில் வழிநடத்தினார். உபாகமம் வெற்றியால் அல்ல, விசுவாசத்தால் முடிகிறது. தேசம் முதலில் காணப்படுகிறது, பின்னர் கைப்பற்றப்படும். தீர்க்கதரிசி கீழ்ப்படுதலில் பயணத்தை முடிக்கிறார். தலைமை ஒழுங்காக மாற்றப்படுகிறது. நினைவு சாட்சியாக நிலைக்கிறது. கர்த்தர் உடன்படிக்கை காப்பவர். தலைமுறைகள் முழுவதும் தம் ஜனங்களை நடத்துகிறார். கல்லறை மறைக்கப்பட்டாலும் வெளிப்பாடு வெளிப்படையாக உள்ளது. ஊழியன் ஓய்கிறான். பணி முன்னேறுகிறது. ஜனங்கள் நம்பிக்கையோடு முன்னே செல்ல அழைக்கப்படுகிறார்கள்.